வெல்கம் டு மீரா ஸ்டோரி டைம். இந்த இட்லி எடுத்துகிட்டு போய் பாட்டி ரூமில் வை அப்படின்னு ஒரு குரல். போமா, பாட்டி ரூம்குள்ளே போனாலே பேட் ஸ்மெல், என்னால் முடியாது அப்படின்னு ஒரு குரல். பூட்டி இருந்த ரூம் கதவையும் தாண்டி இந்த குரல் பாட்டி காதில் விழுகுது. பாட்டிக்கு இது புதுசு இல்லை, டெய்லி கேட்குறது தான். பாட்டி ரூம்க்கு வரவே யாரும் தயாராக இல்லாதப்போ பேசுறதுக்கு யார் இருப்பா? அதனால் பாட்டி தனக்கு தானே பேசிக்குது. அந்த உரையாடலை கேட்டு இவளுக்கு என்ன தெரியும்? நான் நல்லா இருந்த காலத்தில் ஒரு நாளைக்கு 4 வாட்டி குளிப்பேன். என்னை பொண்ணு பார்க்க வரும்போது மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க. இப்போ வயசாகி போச்சு, தோல் சுருங்கி போச்சு. ஒரு காலத்தில் என் பிள்ளையும் புருஷனையும் கண்ட்ரோலில் வச்சிட்டு இருந்தேன். என்னால் இப்போது யூரினை கூட கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஈரமானதுக்கு அப்புறம்தான் எனக்கே தெரியுது, எனக்கும் இந்த ஸ்மெல் பேடாக தான் இருக்குது. இருந்தாலும் என்னையும் தாண்டி நடக்கிற இந்த விஷயத்துக்கு என்னால் என்ன பண்ண முடியும்? எனக்கும் இவ்வளோ வயசாகும், இப்படி கஷ்டப்படுவேன்னு என் பாட்டி சொன்னப்ப நானும் தான் கேட்கல. நான் மட்டும் இல்லை, வயசாகுன்றத வாலிபத்தில் பாதி பேர் மறந்து தான் போயிடுறோம் அப்படின்னு பாட்டி புலம்பிட்டு இருக்கும்போது டக்குன்னு கதவு திறக்கிற சத்தம். உள்ளே வந்து இட்லியை வச்ச மகக்கிட்ட பாயசம் செஞ்சு கூட அப்படின்னு பாட்டி கேட்குது. நாளைக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மக போயிடுச்சு. ஒரு மாதமாக இதையே தான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு மனசில் நினச்சிட்டே இட்லியை சாப்பிட்டு படுத்த பாட்டி அப்படியே தூங்கிடுச்சு. தூக்கத்திலே இறந்தும் போயிடுச்சு. அது வரைக்கும் பார்க்க கூட வராத மற்ற பிள்ளைங்கெல்லாம் அன்னைக்கு வந்து அழுதுட்டாங்க. கடைசியாக பாட்டி ஃபாத்திகாவில் பாயசமும் இருந்துச்சு. பாயாசம்லாம் வச்சு ஃபாத்திகாவை அசத்திட்டீங்க அப்படின்னு ஊருக்குள்ளே பேச்சு. நல்ல வேலை அந்த குரல் பாட்டி காதில் விழுகலை. நமக்கும் வயசாகும் அப்படின்றத வயசாகிறதுக்குள்ளே புரிஞ்சுக்கணும்.